மேடம் சித்தி கேரக்டராக இருந்தாலும் சரி, தாய் கிழவி கேரக்டராக இருந்தாலும் சரி, உங்களை பீட் பண்ணுறதுக்கு யாரும் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு முன்னாடி இருந்தாங்களா? நான் ஏன் நினைக்கிறேன், நீங்க சொல்லுங்களேன். நீங்க தானே சொல்லணும். இது வரைக்கும் தமிழ் சினிமால இவ்வளவு வருஷம் இருந்திருக்கு, நீங்க தான் எனக்கு சொல்லணும். நான் இல்லாதனால தான் உங்கள் கற்பனைக்கு எதுவும் இருக்கான்னு. நான் நல்லா நடிக்கிறேன்னா இல்லையான்னு நீங்க சொல்லுங்க. ஏன்னா அதனால ஒவ்வொரு தான் படம் கேட்குறோம். வரும்போது நான் சித்தி நடிக்கும் போது சொன்னாங்க, ஐயோ இதுக்கு மேல நீங்க எதுவும் பண்ண முடியாதுன்னாங்க. அப்போ அப்படின்னேன். அது அந்த மாதிரி ஒவ்வொரு படமும் ஒரு மைல் ஸ்டோனா இருக்கு. அது ஒரு சேலஞ்சா ஏத்துக்கிட்டு என்னால என்ன சின்சியரா பண்ண முடியுமோ நான் பண்றேன். அவ்வளவுதான். எனக்கு நல்லா எனக்கு வந்து எல்லா கேரக்டர்ஸும் ஒரு சேலஞ்ச். எனக்கு இந்த மண் சார்ந்தது வந்து பாரதிராஜ் அவர்கள்னால எனக்கு வந்தது. ஏன்னா அவருடைய தாயாரை வச்சு தான் நான் இந்த கேரக்டர் பசுப்பொன்னையும் சரி, கிழக்கு சென்னையிலையும் சரி, அதை வச்சு தான் என்ன மறக்க முடியாது, கதாபாத்திரமே மறக்க முடியாது. ஏன்னா இது வந்து பெண்களுக்காக ஒரு முக்கியமான கருத்தை, அதாவது நான் ஒரே ஒரு விஷயம் சொன்னேன். சிவா பற்றி நீங்கள் பேசும்போது அவர் ப்ரொடியூசரு இந்த பொண்ணு நடிச்சிருக்கு, பிரமாதமாக நடிச்சிருக்கு. இந்த பாலமுருகன் இருக்காரு, அவர் பிரமாதமாக நடிச்சிருக்காரு. இதுதான் எங்களுடைய பெருமை, இதுதான் இந்த படத்தோட பெருமை. ஏன்னா இவர் வந்து ஒரு பெண்களுக்கான, இன்னைக்கு அவர் பெரிய ஹீரோ, இன்னைக்கு அவரை வச்சு அவர் படம் எடுத்துக்கலாம், அவர் வந்து என்ன வேணாலும் பண்ணலாம். பட் இந்த மாதிரி ஒரு கதை போய் மக்களிடம் போய் சேரணும்னு நினைக்கிற பாருங்க பாராட்டு ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இது வந்து ஒரு கமல் சார் வந்து அவர் வந்து எல்லா அவருடைய காசு பணம் எல்லாமே சினிமாக்குள்ள தான் போட்டாங்க, வேற எங்கேயும் போட்டாங்க. ஸோ அது மாதிரி சிவா வந்து எல்லாமே போட்டுடாதீங்க, அப்பப்போ கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்ட் நல்லா பிளான் பண்ணி பண்ணணும். பிளான் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.